நம்ம தனுஷ் அண்ணாவோட குபேரா படம் இருக்குல்ல, இந்த படம் ரிலீஸ் ஆன நாளே நாளில் வேர்ல்டு வைடாக வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு மேலே வசூல் வந்து பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்தை இப்போ சொல்லியிருக்காங்க. இன்னும் வரப்போகிற நாட்களில் நம்ம தனுஷ் அண்ணாவோட குபேரா படம் எவ்வளோ கோடி வசூல் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மிர்ச்சி சிவா அண்ணாவோட பறந்து போ இருக்குல்ல, இந்த படத்துக்கான ட்ரெய்லரை வந்துட்டு நாளைக்கு, அதாவது வியாழக்கிழமை ஜூன் 26 ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. அதே டேட்டில் ஆடியோவும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பறந்து போ படத்துக்கான ட்ரெய்லர்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ராமோட டைரக்ஷனில் நம்ம மிர்ச்சி சிவானோட நடிப்பில் இந்த பறந்து போ படம் வந்து பார்த்தீங்கன்னா வர ஜூலை 4 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வெற்றி அண்ணா இருக்காருல்ல, அவரு ஹீரோவாக ஒரு புதிய படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைட்டில் வந்து வச்சுருக்காங்க. இந்த படம் வந்துட்டு ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானரில் உருவாகுது. நம்ம வெற்றி அண்ணாவோட இந்த சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனிஷ் அஸ்ரஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த படத்தை டைரக்ட் வந்து பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.